Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. இந்த வீடியோவில் அப்கமிங்கில் டெலிகாஸ்ட் ஆக போகிற ஜீ தமிழோட ஒரு நியூ சீரியல் தான் வள்ளியின் வேலன். இந்த சீரியல் எப்போ டெலிகாஸ்ட் ஆக போகுது, இந்த சீரியல் டெலிகாஸ்ட் ஆகிறதுனால எந்தெந்த சீரியல்ஸ் எந்தெந்த டைமுக்கு சேஞ்ச் ஆக போகுதுங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கான கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று எபிசோடில் இருந்து தான் பார்த்தீங்கன்னா நினைத்தேன் வந்த சீரியலில் நம்ம ஜாஸ்மினாக நடிச்சிட்டு இருந்த சுடரை வந்து ரீப்ளேஸ் பண்ணி ஆக்ட்ரஸ் அபிராமி வந்தாங்க. ஜாஸ்மின் பார்த்திங்கன்னா அந்த சீரியல் ஹிட்டுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஏன் அப்படின்னா அவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் இருக்கிற பாண்டிங்காகவே நிறைய பேர் அந்த சீரியலை பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்பவுமே சீரியலோட ஸ்டோரி ட்ராக்கை சூப்பராக கொண்டு போயிட்டுருக்காங்க. நேற்று எபிசோட்லேருந்து அவங்க மாறினதை யாராலையுமே ஏற்றுக்கவே முடியல. அந்த அளவுக்கு நம்ம மனசில் ஒரு பெரிய இடத்த பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ நான் எதுக்காக நினைத்தேன் வந்த சீரியலை பற்றி நான் சொல்லிட்டு இருக்கேன்னா, நினைத்தேன் வந்த சீரியலில் தான் இந்த டைம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜீ தமிழ் பிளான் பண்ணியிருக்காங்க. வள்ளியின் வேலன் சீரியல் பார்த்திங்கன்னா ஒரு அப்பா பொண்ணுக்கு இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் பற்றின ஒரு நல்ல ஸ்டோரியாக தான் தெரியுது. இந்த சீரியலில் கண்ணான கண்ணை மாதிரி நைட்டு 8:30 தான் போடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருந்தால் நைட்டு 7:30க்கு டெலிகாஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஜீ தமிழ் பிளான் பண்ணியிருக்காங்க. 7:30 பார்த்திங்கன்னா சீதாராமனில் ஒரு காலத்தில் 4.50க்கு மேலே டிஆர்பி எடுத்து செகண்ட் தேர்ட் பிளேஸ்லாம் வந்திருக்கு. பட் இந்த நினைத்தேன் வந்த சீரியல் 3.6 இல்லை 3.7ங்கிற அளவுக்கு தான் போகுது. இது வரைக்கும் 4+ வந்து பிடிச்சதே கிடையாது. ஸோ இதனால தான் பார்த்திங்கன்னா 7:30 டைம் ஸ்லாட்டை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணலாம், அப்பா பொண்ணுக்காக நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரஜினி வேறு அதில் வந்து ஹீரோயினாக நடிக்கிறாங்க. ஸோ இதனாலேயே பல காரணங்களால் தான் இந்த சீரியலில் 7:30க்கு டெலிகாஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஜீ தமிழ் பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ 7:30க்கு இருக்கிற நினைத்தேன் வந்த சீரியல் எப்போ டெலிகாஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது தானே இப்போ உங்கள் கொஸ்டினாக இருக்குது. அதுக்காகவும் ஆன்சர் என்கிட்ட இருக்குங்க. இது வரைக்கும் சாயந்தரம் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் மாறி சீரியல் தான் 1 hour டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்கு. நல்லா ஓடிட்டு இருந்த சீரியலுங்க மாறி 8 மணிலேருந்து அது 6:30க்கு மாற்றி இப்போ 6 to 7 மாற்றி ஃபைனலாக சாயந்தரம் 6 மணிக்கு டெலிகாஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஜீ தமிழ் பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ நினைத்தேன் வந்த சீரியலை கூடிய சீக்கிரம் சாயந்தரம் 6:30 மணி டைம் ஸ்லாட்டில் டெலிகாஸ்ட் பண்ண போகிறதாகவும் சொல்லிட்டாங்க. கன்ஃபார்மாக மாறி சீரியல் இனிமேல் 1+ ரேட்டிங் தான் வாங்கும். நினைத்தேன் வந்த சீரியல் 2+ ரேட்டிங் தான் வாங்கும். ஜீ தமிழும் 7:30 டைம் ஸ்லாட்டில் என்னென்னமோ நிறைய சீரியல்ஸை லான்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. பட் சன் டிவியோட கயல் சீரியலுக்கு எந்த சீரியலாலையும் டஃப் கொடுக்க முடியல. ஏன் நம்ம விஜய் டிவியால் கூட டஃப் கொடுக்க முடியல. இருந்தாலும் அவங்க எப்பவும் போல் ஆஹா கல்யாணத்தை டெலிகாஸ்ட் பண்ணிட்டு தானே இருக்காங்க. ஆனால் ஜீ தமிழை பாருங்கள் 7:30க்கு எல்லாருக்கும் ஃபேவரட்டாக பிடிச்ச நினைத்தேன் வந்த சீரியலில் ஹீரோயினையும் மாற்றிட்டாங்க, இப்போ டைமையும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சரி, ஓகே. அப்கமிங்கில் வரப்போகிற நியூ டைமிங்ஸை பற்றி உங்களோட கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.